Hello friends, welcome to Happy Life Channel. This is Dr. Vinod. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விட்டமின் பத்தி தான் பார்க்க போறோம். இட்ஸ் நதிங் பட் விட்டமின் சி, அதாவது அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விட்டமின் சி இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, நம்பர் 1 இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. WBC அதாவது வெள்ளை அணுக்கள் வந்து நம்மளோட இம்யூனிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து அதனோட ஃபங்க்ஷன்ஸை விட்டமின் சி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு விட்டமின் சி அதிகமாக இருந்தால் சீக்கிரமாவே கியூர் ஆயிடும். நம்பர் 2 வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து விட்டமின் சில அதிகமாகவே இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய மெட்டபாலிசம் நடக்கிறதுனால ஃப்ரீ ராடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து நம்ம செல்லை டேமேஜ் பண்ணும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அந்த ஃப்ரீ ராடிக்கலை கில் பண்றதுனால ஸோ நம்ம செல்லுக்கு எதுவும் டேமேஜ் ஆகுது. ஸோ விட்டமின் சி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நல்லாவே இருக்கு. நம்பர் 3 வந்து கொலேஜன் சிந்தசிஸ், அதாவது கொலேஜன் அப்படின்னா நம்ம உடம்புல ஏதாவது புண்ணு ஏற்பட்டா, காயம் ஏற்பட்டா, ஏதாவது அடிப்பட்டா, ஸோ அதை கியூர் ஆகிறதுக்கு கொலேஜன் ரொம்பவே முக்கியம். ஸோ விட்டமின் சி வந்து கொலேஜன் சிந்தசிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4 வந்து அயன் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால நம்ம உடம்புல இரும்பு சத்து குறையாம பார்த்துக்கும். நம்ம உடம்புல விட்டமின் சி கம்மியா இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா, ஃபெட்டிக் அண்ட் மசில் வீக்னஸ், அதாவது உடல் சோர்வு ஏற்படலாம், டயர்டா இருக்கலாம், ஜாயிண்ட் பெயின் அதாவது மூட்டுல எல்லாம் வலி ஏற்படலாம், ப்ளீடிங் கம்ஸ் அதாவது ஈறுகள்ல இருந்து ரத்தம் வரலாம், பல்லு ஆடுற மாதிரியான சிம்டம்ஸ் வரலாம், தோல்லாம் வறட்சியா காணப்படலாம், அனிமியா அதாவது ரத்தம் கம்மியா இருக்கிற மாதிரி ரத்த சோகை பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு உடம்புல ஏதாவது புண்ணு ஏற்பட்டா அது ஹீல் ஆகிறதுக்கு சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கலாம். இது மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தால் விட்டமின் சி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ விட்டமின் சி ரிச்சா இருக்கிற ஃப்ரூட்ஸ்னா எதுலனா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது கிரேப்ஸ் அதாவது திராட்சை பழம் இருக்கு இல்லையா, திராட்சை, ஆரஞ்சு, லெமன், ஆம்லா அதாவது பெரிய நெல்லிக்காய், இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. கோவா, பைனாப்பிள், பப்பாயா, இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் விட்டமின் சி அதிகமாகவே இருக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, பொட்டேட்டோ, ப்ராக்கோலி, ஸ்பினாச் அதாவது கீரை வகைகள், இதுலலாம் விட்டமின் சி அதிகமாகவே இருக்கு. ஸோ இது மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா மறக்காம ஹாப்பி லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.